நண்பர்களே, ஆடுகளம் உங்களை வரவிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆடு சந்தை பார்ப்போம். இது வந்து சந்தையில் உள்ள கூட்டம் நினச்சிடாதீங்க. இந்த அத்தனை கூட்டமும் இந்த ஃபோட்டோவில் இருக்க கூட்டம் நம்ம வந்து ஆடுகளம் மூலியமாக கூட்டுவாங்க வந்தவங்க. அதில் வந்து செல்வகுமார், ஈரோடு செல்வகுமார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பூர் விஷ்ணு, நத்தம் முருகன், விழுப்புரம் குமார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீரா, தென்காசி வீரா, அந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் புதுசாக உள்ளவங்களும் சரி, நம்மகிட்ட ஏற்கனவே 4-5 தடவை பேட்ச் வாங்கி புதுசாக செல்வகுமாராக இருக்கட்டும், வீராவாக இருக்கட்டும், நத்தம் முருகனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. குட்டி பாருங்கள், இந்த மாதிரி குட்டிகள்லாம் நீங்கள் ஆந்திராவுக்கு போனாலும் கிடைக்காது. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி 10 கிலோ 17 கிலோ 12 கிலோ அது மாதிரிலாம் கிடையாது. நல்லா பண்ணையில் அனுபவம் உள்ளவங்க அவங்களுக்கு தெரியும் இது எத்தனை கிலோ வரும்னு. இவங்கெல்லாம் பாருங்கள், இவங்க விழுப்புரத்துலேருந்து வந்த குமார். நீங்கள் வந்து சந்தையோட நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சாதகமாக இருக்குது. அதாவது குட்டியில் பண்ணை பக்குறதுக்காக நிறைய பேர் வச்சுக்கிறனால பெரும்பாலும் யாரும் குட்டி வாங்குறதுக்கு வரல. நேற்று சந்தையில் 500க்கும் அதிகமான குட்டி நம்ம தான் வாங்கியிருந்தோம். குட்டிகள் எல்லாம் அருமையாக இருந்துச்சு. அதாவது எப்படின்னு சொன்னால், நீங்கள் இதை வந்து ஒரு மாதம் வளர்த்துருக்கீங்கன்னா டக்குன்னு கறிக்கு விற்கிறனாலும் விற்றுக்கலாம். அந்த மாதிரி குட்டிகள் தான் நம்ம பெரும்பாலும் வாங்கி கொடுத்தோம். குட்டிகள் சந்தையில் உள்ள ஒரிஜினல் ப்ரீடு, அதாவது வருஷத்தில் 365 நாளில் இந்த மாதம், அதாவது இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய குட்டிகள் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. குட்டிகள் நம்ம தூக்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும், நோய் நொடியோ இல்லை வந்து ஊனமோ இல்லை புருவையோ பெட்டையாடோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம ஏன் குட்டிகளை ஒன்று ஒன்றா தூக்குறோன்னு சொன்னால், அந்த குட்டியோடைய நீட்டு போக்கு, அந்த ஹைட்டு, அது எத்தனை கிலோ வரும் அப்படிங்கிறத அனுபவசாலிகள், பெரிய பெரிய பண்ணை வச்சுருக்கவங்க, 50 குட்டி வளர்க்குறவங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம தூக்கி காட்டும்போது நம்ம உடம்பு ஹைட்டுக்கு அது பார்க்கும்போது அவங்க ஒரு குத்துமைப்பாக வீடியோவில் பார்த்து கணிக்கலாம். இது 15 கிலோ வரும், 17 கிலோ வரும், இது வந்து 10 கிலோ குட்டியோ 12 இந்த தை மாதத்தில் விற்ற மாதிரி அந்த மாதிரி குட்டிகள் ஒரு குட்டி கூட நம்ம வாங்கி கொடுக்கல. குட்டி வந்து விலை நல்ல சௌரியமாக தான் இருந்துச்சு. சந்தையில் உள்ள அனைத்து குட்டியும் நம்ம பெரும்பாலான குட்டிகள், அதாவது டாப் ப்ரீடுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம தான் வாங்கியிருந்தோம். காரணம் என்னென்னா, இப்போ வந்து போட்டிலாம் இல்லை, எல்லா பண்ணைகளையும் பக்ரீத்துக்காக நிறச்சி வச்சுருந்துருப்பாங்க. அவங்க கறிக்கு நீங்கள் கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பக்ரீத்துங்கும் போது 500 550 ரூபா வரைக்கும், 600 பொட்டுக்குட்டிலாம் 600 வரைக்கும் போகும். ஆனால் சந்தையை பொறுத்தளவு பொட்டுக்குட்டி வியாபாரம்லாம் தீர்ந்து 2-3 மாதம் ஆச்சு. உங்களுக்கு சந்தையை வந்து ஓங்கி நிற்கிறது வந்து மயிலம்பாடி மட்டும்தான். அது இந்த ஆந்திரா கடை மாதிரி. இது பாருங்கள், இது வந்து எதுவுமே ஊனமோ நோயோ இல்லை கரட்டு குட்டியோ இல்லை முடி ஊந்ததோ நீங்கள் கொண்டு போனால் 4-5 இறந்து போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதை வாங்கி நம்ம வந்து பண்ணையாளர்கள் லாபம் பெறலைன்னா எந்த குட்டியுமே நம்ம வச்சு லாபம் பார்க்க முடியாது. இந்த குட்டி வந்து உண்மையிலே நல்ல தின்னு மாதம் 6 கிலோ 7 கிலோ ஏறக்கூடிய குட்டிகள்லாம் இருக்குது. எல்லாமே வந்து ஒன்று போல் ஒரே ரகம். பிடிக்கிற நமக்கு தான் தெரியுது. நல்ல வாட்ட சட்டமாக இருக்குது. இந்த குட்டிகள் எல்லாமே நம்ம வந்து திருப்பூர் விஷ்ணுவுக்கு தான் பிடிச்சி கொடுத்துருந்தோம். திருப்பூர் விஷ்ணு அவர் வந்து ஏற்கனவே நம்மகிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்திருந்தார். நம்ம பண்ணையில் அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க, காரில் வந்து ட்ரைனிங் எடுத்திருந்தாங்க. பொதுவாக வந்து ஆர்வ கோளாறில் நிறைய பேர் நம்ம சமூக வலைதளங்களை பார்த்துட்டு சரி நல்லா வாங்கி கொடுக்குறாங்க ஆடுகள் அப்படின்னு சொல்லி நல்ல குட்டியாக இருந்து நம்ம எடுத்து கொடுத்துட்டு நம்ம வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் வளர்ப்பு முறையில் நிறைய கோட்டை விட்டுறாங்க. தயவுசெய்து குட்டி வாங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம இனிமேல் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு தனியாக நம்ம வந்து அவங்களுக்கு பயிற்சி வகுப்பு வச்சுருந்தோம். இனிமேல் ஆடுகளை வந்து ஒவ்வொரு மாதமும் அதை மாத கடைசியில் ஒரு கிளாஸ் ஃப்ரீயாகவே உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். அதில் நோய் மேலாண்மை, தீவன மேலாண்மை, விற்பனை மேலாண்மை எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா நம்ம நிறைய பேர் வாங்கிட்டு போய் குட்டி எடை போடல, நிறைய பேர் வெயிட் மிஷினே வாங்காமல் வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு லிவர் டானிக்னா என்ன, கால்சியம் டானிக்னா என்னன்னு தெரில, அடர் தீவனம்னா என்னன்னு தெரில. நிறைய பேர் நம்மளோட சூப்பர் குட்டியை வாங்கிட்டு போய் மேய்க்க விட்றாங்க, திருவண்ணாமலை விழுப்புரம்லாம் அந்த ஏரியாலெல்லாம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இனிமேல் யார் குட்டி வாங்கினா அவசரப்படாதீங்க, நம்மளை கான்டாக்ட் பண்ணி முதல்ல ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம், நீங்கள் தூரத்தை பார்க்காதீங்க. தமிழ்நாட்டிலேருந்து எங்கேனாலும் நம்ம பண்ணைக்கு வாங்க, உங்களுக்கு முதல்ல நம்ம ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துருவோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம இன்றைக்கி பிரத்யேகமாக ஆடுகள் இருக்குது. என்னென்னா, நம்ம வியாபாரிகிட்ட நேராக எவ்வளோ பேசி முடியுது அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக நம்ம போட்டு காட்டுவோம். துரதிருஷ்டவசமாக நம்ம வந்து மைக் எட்டு போல். மைக் எப்படின்னா, நம்ம வந்து நம்ம ஷர்ட்டில் மாட்டியிருப்போம். நம்ம வீடியோகிராஃபர் நம்ம தம்பி முருகன் ஆடுகளம் நம்மளுடைய சூப்பர்வைசரு அவர் எடுப்பார். இன்னும் அந்த மைக்கு கொண்டு போகாதனால அங்கே பேசுகிற சத்தம் வந்து கசகசன்னு கேட்கும், உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அதனால தான் மியூட் போட்டு நம்ம பேசுகிறோம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள். சந்தையில் வந்து இப்படி தான் சத்தம் கேட்கும். மைக் இல்லாமல் எதுவும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஒரே சத்தமாக இருக்கும், பேரம் பேசுகிறது, ஆடு கத்துறது, பெல் சவுண்டு, வண்டி சவுண்டு. அதனால் நம்ம அடுத்த தடவை இந்த தப்பை நம்ம திருத்திக்கிடுவோம்.
பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா இந்த குட்டி வந்து நம்ம நத்த முருகன் மாமா தான் கொடுத்தோம். இதில் பாருங்கள், இது எல்லாமே கறிக்குட்டி மாதிரி தான் இருக்குது. இது ஏற்கனவே வந்து தரகர்கள் வந்து ஒரு கமிஷன் வச்சு அதிகமாக வச்சுட்டாங்க. நம்ம அந்த கமிஷனை குறைச்சி அது கம்மியாக வச்சு வாங்கி கொடுத்தோம். இதில் வந்து இப்போது நம்ம எப்பவும் போல் ஆடுகளம் வந்து நிறைய பிரச்சனை வர மாதிரி போன 2 வாரமாக நம்ம விலையை சொல்கிறோம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரி அங்கே உள்ள தரகருக்குள்ளே நமக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் சில நேரம் வந்து நம்ம அதையும் மீறி நம்ம சொல்கிறோம். வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்து அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விலையை நம்ம அனுசரித்து சொல்லுவோம். ஏன்னா நமக்கு ஆடுகளத்துக்கு எல்லா திசையிலேருந்து நிறையா பிரச்சனைகள் வருது, அது உங்களுக்கு தெரியும். சரி, நம்ம அதை இன்னொரு நாள் பார்ப்போம். அது நம்ம நத்த முருகன் மாமா ஏற்றி விட்டாச்சு. இது வந்து நம்ம செல்வகுமாருக்கு முடிச்சு கொடுத்தது, ஈரோடு செல்வகுமார். அவர் வந்து நம்ம ரெகுலராக வாங்கி போன தடவை லாபம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். அந்த கோடு போட்ட டிஷர்ட் தான் அவர் அந்த பச்சை கலர் அப்பா. இவர் வந்து நம்ம சிவாசி முருகன் சொந்தமாக ஆடு வச்சுருக்காரு. குட்டி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ப்ரீடு, எல்லாம் ரெட்டை குறுக்கும்பாங்க. இது ரெட்டை குறுக்குக்கு மேலே தான் இருந்துச்சு. வயர் எது முதுகு எது அப்படின்னு தெரியாத அளவுக்கு குட்டி நல்ல உருட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம போய் நல்ல இந்த மாதிரி அனுபவசாலாம் ஈஸியாக நல்லா வளர்த்து ஒரு லாபம் பார்த்தலாம். ஏன்னா இப்போ வாங்கிட்டோம்னா ஒரு 2 மாதத்துக்குள்ளே இதை தேற்றி கொண்டு வந்துடலாம். இது வந்து பால்குடி குட்டி, அந்த மாதிரி எந்த ஒரு குட்டியுமே சின்ன குட்டியுமே நம்ம வாங்கி கொடுக்கல. எல்லாமே 13 கிலோவுக்கு மேலே, 13லேருந்து 18 20 வரைக்கும் தான் நம்ம அந்த தரத்தில் வாங்கி கொடுத்துருக்கோம். அதுவும் ஒரு 3-4 குட்டி தான் 13 14 இருக்குமே தவிர மற்ற இதுக்கு முன்னாடி பிடிச்ச விஷயம் உங்களுக்கு எல்லாமே நல்ல தரமான குட்டி தான். இன்னும் 1 வாரம் போச்சுன்னா அது டக்குன்னு வெயிட்டு ஏறிடும். ஏன்னா இந்த பண்ணையில் வந்து பண்ணை முறையில் வளர்த்து கொண்டு வந்துருக்க மாட்டாங்க, எல்லாமே ஆட்டிலேருந்து கொண்டு வந்தது தான். பண்ணை முறைக்கு போகும்போது அது டக்குன்னு இடம் வந்துடும். இவர் வந்து ரொம்ப நல்ல ஆட்டுக்காரங்கனால இவர் கொஞ்சம் விலை குறைச்சே கொடுக்காரு. இவர் என்ன சொன்னார்னா, அதாவது நான் ஒரு உதாரணத்துக்காக நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி 4 குட்டி சின்ன குட்டி அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அவருக்கு அந்த மாதிரி ஏன்னா கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு வராங்க. நம்ம அப்படி சொல்லும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எல்லாமே சின்ன குட்டி தான், நீங்கள் உங்கள் விலையை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை தவறாக சொல்லியிருந்தோம். நம்ம என்ன சொன்னோன்னா, இல்லை மாமா இது வந்து எல்லாமே நல்ல குட்டி தான், நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஒரு விலை சொல்லுங்கள். நாங்கள் ஆட்டுக்காரங்கனால நம்ம அவங்களுக்கு இது வந்து நமக்கு அவங்க மற்ற சந்தையில் எப்பவும் கிடைக்கிறதோட நம்ம மலிவாகவே கிடச்சிச்சு. இது வந்து 13,400 எவ்வளோ முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நல்ல தரமான குட்டி. இதெல்லாம் வந்து தை மாதத்தில் இந்த குட்டிலாம் 15-16 தான் விற்று. ஜோடிக்கு 1000 2000 குறைச்சி தான் இப்போ இருக்குது. தம்பி ஒவ்வொரு தடவையும் நம்ம பேரம் பேசும்போதும் செல்வகுமார்கிட்ட பேசிவிட்டு அவங்க அப்பாட்டையும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் முடிவு எடுப்போம். குட்டி எல்லாமே ரொம்ப நல்ல ஒழுக்கமான குட்டி. இன்றைக்கி நம்ம சந்தையில் வந்து நாட்டுக்குட்டி கரட்டுக்குட்டி எல்லாம் வந்து தான் செஞ்சு அதை நம்ம வீடியோ எடுக்கலை. அதை நம்ம காட்டியிருந்தோம்னா இதோட அருமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து நேற்று வந்து எந்த ஒரு நேரமே இல்லை, அதாவது விடிய குட்டி வாங்கிட்டு தான் இருந்தோமே தவிர சம்சாரி க்யூவில் லைனில் நின்றுதாங்க. சில பேர்லாம் எனக்கு வாங்கி கொடுங்க அண்ணே சார் வாங்கி கொடுங்க அப்படின்னு நின்றுதாங்க. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பதட்டப்படாமல் நின்று 1 மணி நேரம் இப்போ இந்த செல்வகுமாருக்கெலாம் நிறுத்தி நிதானமாக தான் இருந்தோம். ஆனால் பொறுமையாக அந்த குன்னத்தூர்லேருந்து திருப்பூர்லேருந்து இந்த நட்ராஜ் அவங்க பையன் வந்தாங்க. அவங்க வயசாளி தான். நம்ம இப்போ செல்வகுமார்கிட்ட தான் பேசி வச்சுருந்தோம், சேலத்துலேருந்து அப்படியே திருப்பூர் போகிற வழியில் திருப்பூர் இறக்கிட்டு சேலம் போகிற மாதிரி. ஆனால் அவங்க செல்வகுமார் போன தடவை வண்டி நம்ம அரேஞ்ச் பண்ணி வண்டி கொடுத்ததில் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைனால, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப தூரம் போயிட்டாங்க, கோயம்புத்தூர்காரங்க. அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வாடகை அதிகமாகிடுச்சு. நம்ம பொதுவாக நம்ம வர்றவங்களுக்கு வாடகை 3 பேர் ஷேர் பண்ணுற மாதிரி தான், நம்ம 150 குட்டி போகிற மாதிரி தான் ஷேர் பண்ணுவோம். ஆனால் செல்வகுமாரே கிட்டத்தட்ட 100 குட்டி பிடிச்சாலும் அவரே சொந்த வண்டி எடுத்து அரேஞ்ச் பண்ணி போயிட்டார். நம்ம அவருக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். அதனால் நட்ராஜுக்கு அமையலை. ஏன்னா திண்டுக்கல் திருப்பூருக்கு ஒரு வண்டி போயிடுச்சு, செல்வகுமாருக்கு ஈரோடுக்கு ஒரு வண்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விழுப்புரத்துக்கு தனியாக ஒரு வண்டி திருவண்ணாமலை போயிடுச்சு. அதனால் நம்ம அந்த நட்ராஜுக்கு மட்டும் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை போயிடுச்சு. அவர் நம்ம உறுதி கொடுத்துருப்போம், அடுத்த வாரம் கண்டிப்பாக நானே வாங்கி அனுப்பிடுறேன்னு. இவர் ஆடு, அதாவது கீதாரி தான், இவர் சொந்த ஆடுங்கிறனால அவர் சொல்லிட்டார், எனக்கு வேணாம், எனக்கு வந்து நீங்கள் மற்ற இதில் விசாரிச்சுட்டு வாங்க, நீங்கள் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக இருந்து சொல்லிட்டார். அதனால் நம்ம அவர்கிட்ட பேரம் பேசணும்னா இவர் சொந்த ஆடு, அதனால் அவர் நமக்கும் ரொம்ப சாதமாக இருந்துச்சு. குட்டி வந்து ஒரிஜினல் ப்ரீடு தான். அது நம்ம செல்வகுமாருக்கு வாங்கி, இதுவும் சரி இதுக்கு முன்னாடி வாங்கினதும் சரி கிட்டத்தட்ட 100 குட்டியை வாங்கி நல்லபடியாக அனுப்பியாச்சு. செல்வகுமாரை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். ஏற்கனவே நிறையா தடவை நம்மகிட்ட வாங்கியிருக்காரு. போன வாரமே ஃபோன் போட்டு சொல்லிட்டாரு. முருகன் மாமாவுக்கு வந்து ஒரு 3 வாரமாக நம்ம வாங்கி கொடுக்க முடியல. அவர் வந்து நம்ம மேலே ரொம்ப அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருக்காரு. அவருக்கும் நம்ம நல்ல பருங்குட்டியாகவே, ஏன்னா இப்போ இந்த குட்டியும் பாருங்கள் எல்லாமே ஒரிஜினல் ப்ரீடு தான். நம்ம முருகன் மாமாவுக்கும் நல்ல பருங்குட்டியாகவே வாங்கி கொடுத்துட்டோம். ஏன்னா விலை 2-3 மாதம் தான் நிற்கும். அதுக்கு முன்னாடி அவங்க வாங்கி வளர்த்து விட்றதுக்கு தான் நம்ம விட்டுருந்தோம்.
இந்த தம்பி ரோஹித் இறக்குறான். ரோஹித் இந்த குட்டியும் தான் நம்ம செல்வகுமாருக்கு நம்ம பேசி முடித்திருந்தோம். ரோஹித்தும் இப்போ நம்ம நல்ல நல்ல பரும்பரும் குட்டிகள் தான் கொண்டு வந்தான். நம்ம அவன்கிட்ட ரொம்ப நேரம் பேசினோம். அவன் எப்போவுமே அவன் கொஞ்சம் விலை கூட்டி தான் சொல்லுவான். நம்ம போய் கேட்டால் கம்மியாக அவனுக்கு தீர்ற மாதிரி விலையை சொல்லிடுவான். இருந்தாலும் நம்ம பொதுவாக நம்ம நிறைய பதிவு பார்த்திங்கன்னா சில நேரம் 12,500 ஆரம்பித்து 600, 700, 13, 400 அப்படி போய் கூட்டிட்டு என்னடா விலை கூட்டி ஆடுகளை வாங்குற மாதிரி இருக்குன்னா, அதாவது ஒவ்வொரு வியாபாரிகிட்ட ஒவ்வொரு யுக்திகளை நம்ம கையாளுவோம். இப்போ எப்படின்னா, இப்போ ரோஹித் மாதிரி ஆள்கிட்ட ஒரு இப்போ 16, 17 ரூபாங்க. நம்ம 13லேருந்து ஆரம்பித்து 13, 500, 800க்கும் முடிச்சிருவோம். சில வியாபாரிகிட்ட பார்த்திங்கன்னா நம்ம கருப்பாக இருக்கட்டும், அப்புறம் மற்ற நம்ம சேல்விடு மாமா முருகனாக இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு 100 200 குறைச்சி வச்சு அதை டக்குன்னு அந்த இதில் முடிச்சிடலாம். ஒவ்வொரு வியாபாரிட்டும் ஒவ்வொரு யுக்தி. இந்த சந்தையில் பொதுவாக நம்ம உள்ளே பூந்து ஒவ்வொரு குட்டையும் செக் பண்ணுறதுக்கு நம்மளை விடுவாங்க. ஏன்னா நம்ம எப்படின்னா, நம்ம அவங்களுக்கு ஒரு கெஸ்ட்டு மாதிரி நம்ம அவங்களுக்கு பெரிய லெவலில் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக சந்தையில் வியாபாரம் பண்ணி கொடுக்குறோம். அதனால் நமக்குன்னு தனி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கெல்லாம் கிடையாது. நம்ம உள்ளே போய் ஒன்றா செக் பண்ணலாம். இப்போ புதுசாக நீங்கள் இதை போய் காலை பிடிச்சலுக்கு அந்த குட்டியை செக் பண்ணிங்கன்னா அவங்க விலையை கூட்டிடுவாங்க. நம்மளை அதுக்கு மேலே பார்க்க விட மாட்டாங்க. ஆனால் நமக்கு எல்லா குட்டிலையும் ஒன்றா பார்த்து எவ்வளோ நேரம்னாலும் எடுத்துடலாம். நம்ம அதாவது சங்கடப்பட மாட்டாங்க, எரிச்சப்பட மாட்டாங்க. அந்த இது நம்மளுக்கு தெரியும். அதனால் முழுக்க சந்தையில் பெரும்பாலும் தமிழ்நாட்டிலேருந்து இன்றைக்கி பெரும்பாலான மாவட்டங்களை, தென் மாவட்டம் சரி, வட மாவட்டங்களும் சரி, தென்கிழக்கு வடகிழக்கு எல்லா மாவட்டத்துலேருந்து வந்துட்டாங்க இந்த 2 வாரத்தில். எல்லாருக்கும் இன்றைக்கி கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான கூட்டம். நம்ம ரொம்ப டயர்டாகி கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. விடிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த தூக்கம் இல்லாமல் தான் நம்ம இருந்தோம். நம்மளாம் கிளைமேட்டும் ரொம்ப கதன்னு தான் இருந்துச்சு. குட்டிக்குள்ளே இருந்து சாணி மேலே பட்டுரும். ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஏன்னா இது நைட்டு பகலில் உள்ள சூடு வெக்க கிளம்பும். குட்டிகள் ஆனால் நல்ல தரமாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. வாங்கி கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப நம்மளுக்கு திருப்தி இருந்துச்சு. நமக்கு என்ன பயம்னு சொன்னால் இதுதான். அதாவது வெறும் இந்த குட்டிகளை மட்டும் பார்த்துட்டு 50, 100, 150ன்னு வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த குட்டியும் தான் நம்ம செல்வகுமாருக்கு தான் முடிச்சிருந்தோம். 2யுமே ஒரே வண்டியில் கார்த்தி தான் வாங்கிட்டு போனார். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம நிறையா 4 வண்டி 5 வண்டி போகுதுன்னு தெரிஞ்சுட்டு டிரைவர் நம்மகிட்ட அட்வான்ஸாக நின்றுடுறாங்க. சில பேருக்கு 100 குட்டி பிடிக்கும், சில பேருக்கு 60 குட்டி தான் பிடிக்கும் வண்டியில் அவ்வளோ கெப்பாசிட்டி, சில பேருக்கு 150 குட்டி வரைக்கும் பிடிக்கும். நம்ம எப்படின்னா ரெகுலராக நம்ம கார்த்தியும் சரி, மனோரும் சரி, பூபதியும் சரி, நம்ம அந்த மாதிரி ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். செந்தில்குமாரும் சரி. இப்போ புதுசாக 2-3 பேரை வேறு நம்மளை கொடுங்கன்னாங்க நம்ம ஊரில் அதாவது எப்படின்னா, நம்ம எதுவுமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நமக்கு ரெகுலராக வருஷக்கணக்காக இருக்கவங்களுக்கு முதல்ல கொடுத்துருவோம். அது போக யார் ப்ரியாரிட்டி வந்திருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்போம். இப்போ எப்படின்னா, நம்ம எல்லோரும் இப்போ ஒரு நல்ல வாழ்வாதாரம் இருக்குது. இது செல்வகுமாருக்கு ஏற்றி அனுப்பியாச்சு ஈரோட்டுக்கு. ஒரே வண்டியில் மொத்தமாக அவரே போய்கிட்டார். ஏன்னா இது பாருங்கள், இது குட்டியெல்லாம் பாருங்கள். எல்லாமே தலை தட்டழகம், எதுவுமே பால்குடி குட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே நீட்டு போக்க நல்ல குட்டிகள் தான் இருக்குது. இப்போ பொதுவாக நம்ம வியாபாரிக்கும் வியாபாரம் கொடுக்கணும், சம்சாரிக்கும் லாபம் செய்கிற மாதிரி இருக்கணும், டிரைவர்களையும் நம்ம அனுசரித்து போகணும். இதில் பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ தரகர்கள் நம்ம வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது நம்மளுக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு புள்ள குட்டி இருக்கும். நம்ம அவங்க வாழ்க்கையை கெடுக்கணும் என்றைக்கும் ஒரு நாள் நம்ம நினச்சது கிடையாது. ஆனால் நம்ம அதாவது ஆடுகளும் நம்மளை எதிரியாக பார்க்குறாங்க. நம்ம ஒருபோதும் அவங்கள எதிரியாக நம்ம இது வரைக்கும் ஒரு நாள் நினச்சதில்லை. முதல்ல எப்படின்னா, தரகர்கள் நம்ம வந்ததுக்கப்புறம் அவங்க இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 10-15 மாவட்டத்துலேருந்து 2 வாரமாக தமிழ்நாட்டிலேருந்து நம்ம மொத்தமாக வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இது நம்ம பெருமைக்காக சொல்லலை. இது என்னென்னா, அவங்க இந்த தரகர்கள் பார்த்தாங்கன்னா இது மூலிமா நம்மளை புரிஞ்சுக்கணும். நம்ம அவங்களுடைய வாழ்வாதாரத்தை, ஏன்னா அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் இருக்குது. நம்ம திடீர்னு வந்தனால அவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்படைஞ்சிருக்கு. இது செல்வகுமார்கிட்ட இறக்கியாச்சு. அதனால் நம்ம ஆடுகளை சார்பாக நம்ம ரொம்ப உள் மனசுலேருந்து என்ன சொல்கிறோன்னா, நம்மளை திட்டுவாங்க. சில பேர் நம்ம கூட இருக்கவங்ககிட்ட தரகர்களை திட்டுவாங்க, அங்கே உள்ள வியாபாரி திட்டுவாங்க. சில நம்ம நண்பர்கள் மத்தியில் அந்த வார்த்தைகள் நம்மகிட்ட சேரும். அப்படி தான் இருந்துச்சு முதல்ல. இப்போ நேராகவே நம்ம முன்னாடியே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சில கெட்ட வார்த்தைகள்லாம் நம்ம இவன் வந்ததுக்கப்புறம் ஆடுகளை எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க சந்தையில். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா நம்ம அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதுக்காக நம்ம வரல. நம்மளுடைய யுக்தி நம்ம எப்படின்னா, நம்ம நியாயமாக
அவங்களுக்கு என்ன ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரத்தில் இந்த குமார் அவங்க வீட்டில் இந்த பெண்களெல்லாம் ரொம்ப இதில் அந்த சொத்தெல்லாம் விற்று தான் வந்து குட்டி வாங்குறாங்க. இந்த குட்டி நம்ம அவங்களுக்கு தான் முடிச்சு கொடுத்தோம். இது வந்து ஒரு தம்பி கிருஷ்ணன் தான் கொண்டு வந்தான். 120 30 குட்டி கொண்டு வந்தான். இதில் சிறுசு எல்லாத்தையும் கழித்து நம்ம அவங்களுக்கு தான் கொடுத்துருந்தோம். அவங்க வந்து விழுப்புரத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து பெண்கள் வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன். நான் முதல்ல சொன்னது என்னென்னா, அம்மா நீங்கள் எதுவும் மேய்ச்சல் முறையில் எதுவும் கொண்டு போயிடாதீங்க, இது அடர் தீவனம் போட்டு தான் வளர்க்கணும், உங்களுக்கு முழுக்க நான் எல்லாத்தையும் நான் ஃபோனில் நீங்கள் போனோன்னு நான் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது எல்லாமே நல்ல குட்டி தான். இது ஒரிஜினல் ப்ரீடுன்னு சொல்ல முடியாது, இதுக்கு முன்னாடி பிடிச்ச ஒரிஜினல் ப்ரீடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் குட்டி எல்லாம் பருங்குட்டி. அதாவது எப்படின்னா, குட்டி வந்து நம்ம தீவனம் போட்டு தான் நல்லா ரெடி ஆயிரும். இது வந்து நல்ல ஜாதி நிறைய கிடக்கு. இருந்தாலும் கொஞ்சம் ஜாதி குறைவுள்ள குட்டிகளும் கொஞ்சம் இருந்துச்சு. இது நம்ம முடிச்சு கொடுத்து வந்து 14,200 எவ்வளோ முடிச்சு கொடுத்தோம். ஆமாம், இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட கறிக்குட்டி மாதிரி தான் இருக்குது. இந்த விலையை ஏன் சொல்லலாம்னா, தம்பி நம்ம கிருஷ்ணன் தான், அதனால் நமக்கு பிரச்சனையே வராது. நம்ம வந்து என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இவங்க தான் ப்ளூ சட்டையும் அந்த அக்காவும் தான் அந்த குமாரோட வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. நம்ம அவங்கள பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவ்வளோ குட்டி வாங்கிட்டு போகிறாங்களே, நம்ம இதுக்கு முன்னாடி அவங்க கேட்டதில்லை, இதுக்கு எப்படி மருத்துவ மேலாண்மை செய்யணும், என்ன முறையில் வளர்க்குறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரியலை. ஆனால் நான் ஃபுல்லாக கேட்டுட்டேன். நீங்கள் போனோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபோன் போடணும், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவோம். முடிஞ்சால் உங்களுக்கு பயிற்சி தேவைன்னா நீங்கள் வாங்க. ஒரு குட்டியை இந்த மாதிரி குட்டிகளை ஒரு 50 நாளில் வளர்த்து எப்படி உங்களுக்கு லாபம் பார்க்கும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு வந்து இவங்கள்ட்ட நம்ம காசுமே பாதி குறைச்சி தான் வாங்கினோம். கமிஷன் நமக்கு வாங்குறதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதே சூழ்நிலையில் நான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குறதுக்கு தான் அந்த அமௌண்ட்டை தவிர, நம்ம 100 வாங்குவோம். இவங்கள்ட்ட நம்ம ஒரு 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா தான் வாங்கியிருந்தோம். நல்லபடியாகவும் குட்டியை போய் இறக்கியாச்சு. பணத்துக்கு இவங்க வந்து பணமும் ஒரு 1-2 லட்சம் ரூபா கொண்டு வந்துட்டாங்க. நான் சொன்னேன் இது கொண்டு வரக்கூடாது, பிடிச்சாங்கன்னா தரமாட்டாங்கன்னு தேர்தல் நேரத்தில். இருந்தாலும் நம்ம வந்து அவங்கள்ட்ட பேங்க் மூலிமா அனுப்புறதுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நம்ம முழுக்க சொல்கிறது என்னென்னா, நம்ம யாரோட வாழ்வாதாரத்தையும் அழிக்கிறதுக்காக வரல. நம்மளுடைய புரோட்டோக்கால், நம்மளுடைய யுக்தி வேறு. எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுவோம். யாரையும் வந்து ஒரு வியாபாரியவோ ஒரு தரோடைய வாழ்க்கையை கெடுத்து தான் நம்ம ஆடுகளும் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளோட தனி வழி. நம்ம வந்து வர்றவங்கள, ஏன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்க அடகு வச்சு சொத்துக்களை விற்று இந்த ஆடுகளை கொண்டு போய் வளர்த்து பிள்ளைக்குட்டியில் படித்து இனிமேல் மேய்ச்சி நம்ம முன்னேற முடியாது. இந்த மாதிரி ஆடுகளை மாதிரி இந்த பண்ணை வளர்ப்பு முறையில் ஏதாவது ஒரு லாபம் பார்ப்போங்கிறது நம்பிக்கை வந்திருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த குமார் கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலை. அதனால தான் நம்ம வந்து இன்னும் வந்து பயம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்மளை நம்பி ஒரு வார்த்தை கூட பேசலை. நான் சாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். 2 தடவை கிருஷ்ணன்ட்ட விலை வச்சு அவன் 17,000 சொல்லி நம்ம வாங்கவே இல்லை. 2 தடவை போயிட்டு 3ஆவது தடவை வந்து தான் குட்டிக்கு ஒரு 50 ரூபா வச்சு தான் முடித்தோம். ஆனால் இன்னொன்று என்ன பிரச்சனைனா, நம்ம ஒரு அவசரத்தில் போயிருந்தோம். நம்ம இதில் சின்ன குட்டியை பிரித்து 140 குட்டியில் ஒரு 70 குட்டி தான் பேசி நம்ம போயிருந்தோம். ஆனால் அந்த சின்ன குட்டியையும் இவங்க வாங்கிட்டாங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அது நல்ல குட்டி தான். ஆனால் வந்து பண்ணை முறைப்படி வளர்க்குறது இந்த பெரிய குட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் நம்ம அவங்கள அப்படியே விட்டுற போகிறதில்ல. அவங்க எப்படியாவது வெற்றி பெறணும் தான். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வர்றவங்க கண்டிப்பாக முன்னேறணும் தான் நம்ம ஆசை. இது நம்ம வெளியே பார்த்தோம். அதாவது ஒரு 85 குட்டியில் பிரித்து இந்த குட்டியை வந்து நம்ம கேட்டால் அதிகமான விலை வந்தனால நம்மளுக்கு விலையில் தீரலை. நாம் பெரிய குட்டி இதில் ஒரு 30 குட்டி பெரிய குட்டி 18 கிலோ தரத்தில் அது வேண்டாம், இந்த குட்டி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டோம். அப்படியுமே விலை தீரல. ஆனால் இந்த குட்டி சந்தைக்கு வந்துச்சு. மொத்தமாக நம்ம தம்பி வீரா தென்காசியில் இருந்தால் நம்மகிட்ட தீவனம் சப்ளிமெண்ட்ஸு குட்டி எல்லாம் ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்கான். இந்த குட்டி தான் சந்தைக்கு வந்துருச்சு. அந்த 30 குட்டி பெரிய குட்டியும் போட்டு வந்துருச்சு. முத்து தான் கொண்டு வந்திருந்தார். குட்டி எல்லாமே சூப்பர் குட்டி தான். ஆனால் வெளியே வச்சு வாங்கும்போது விலை தீரல. ஏன்னா நம்ம பெரும்பாலும் வெளியே வாங்குறது ரொம்ப நாள் நிப்பாட்டிட்டோம். ஏன்னா நமக்கு சந்தையில் இப்படி வரும்போது சரி போகிற வழி தானே கேட்டோம், நமக்கு விலை தீரல. நம்ம வந்து எப்படின்னா தை மாதத்தில் விலை முன்னப்பினாலும் முடிச்சிடுவோம். இப்போ அப்படி இல்லை, சந்தைக்கே கொண்டு வந்துட்டாங்க. சந்தையிலேயும் நம்ம தான் வாங்கணும். வீராவுக்கு தான் முடிச்சு கொடுத்தோம். நாம் கேட்டதுலேருந்து ஒரு 2,000 ரூபா கம்மியாக தான் உள்ளேயே கிடச்சிச்சு. ஆமாம், அவங்க வந்து கொஞ்சம் வியாபாரிகள் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. வெளியே கேட்டதில் வந்து 2,000-2,500 ரூபா கம்மியாக தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு. தம்பி வீரா தான் அந்த மொட்டை போட்டு வந்திருக்காரு. தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியலை. அவர் என்னன்னா பையில் வந்து அந்த செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் லைட் ஆன் பண்ணி வச்சிட்டார். அதனால் கிளார் அடிக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் தான் அனுசரிச்சுக்கோங்க. அது வந்து நைட்டுக்கு நல்லா குட்டி எல்லாமே கறிக்குட்டி மாதிரி தான் இருக்குது. எந்த சந்தையும் கிடையாது. இதில் கார் குட்டி எதுவுமே கிடையாது. தம்பி கேட்டான் வீரா, எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோனாச்சு. எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. எந்த ஒரு சின்ன குட்டியுமே கிடையாது.
தம்பி வந்து ரொம்ப இருமி ரொம்ப மயக்கம் முறிய அளவுக்கு வந்துட்டான். ஏன்னா நம்ம லேட் ஆயிடுச்சு. அவன் போய் காரில் உட்காந்து அவங்க அப்பாவும் தம்பியும் தான் இருந்தாங்க. தம்பியை நான் வர சொல்லிட்டேன். ஏன்னா தம்பி வந்து ரொம்ப அதாவது 10 பேர்கிட்ட கூட்டி பார்த்து 11வது ஆள்கிட்ட வாங்குகிற ஆள். ஆனால் ரொம்ப டயர்டாகனா அவனை கொஞ்ச நேரம் காரில் உட்கார சொல்லிட்டு குட்டியெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் கூட்டினோம். தம்பி இதுதான் கொஞ்சம் லாஸ்ட்டு விலை தீராமல் இருக்குது, 17 சொல்லியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி 15 கீழே தான் முடிச்சு கொடுத்தோம். எல்லாம் 17 கிலோ 18 கிலோ குட்டி நிறையா கிடக்கு. சந்தையில் இதெல்லாம் வந்து இது மாதிரி கிடைக்காது மற்ற நேரங்களில். இது வந்து 2 கட்ட நேரங்கனால எல்லா பக்ரீத் அனுசரித்து எல்லா பண்ணையிலையும் குட்டி கிடக்கு. அதனால தான் இந்த மாதிரி குட்டிகள்லாம் நம்ம வாங்க முடியுதே தவிர மற்ற காலங்களில் வாங்க முடியாது. குட்டி வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க பக்ரீத்துக்கு வளர்க்குறவங்க இருக்கட்டும், அவங்க நீங்கள் பக்ரீத்தை ஒட்டி விற்றுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இப்போ 50 குட்டி 100 குட்டி வைக்கிற மாதிரி இடம் இருக்குன்னா உடனே குட்டியை வாங்கிடுங்க. வாங்கி போட்டிங்கன்னா இந்த மாதிரி பெரிய குட்டியை வாங்கி போட்டிங்கன்னா 45-50 நாளில் கொஞ்சம் லிவர் டானிக், கால்சியம் டானிக், இந்த ப்ரோபயோட்டிக் இதெல்லாம் போட்டு ஏற்றி 5 கிலோ 6 கிலோ 7 கிலோ ஏற்றி டக்குன்னு நீங்கள் விற்றுட்டு போயிட்டே இருக்கலாம். நாள் ஆக ஆக விலைகள் குறையும். ஏன்னா இந்த 3 மாதம் கறிக்குட்டி விலை கண்டிப்பாக நிற்கும். பக்ரீத்து முடிஞ்ச 1 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக இனிமேல் முதல்ல மாதிரி குறையாது. இந்த 350 330 சேலத்தில் விற்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி இருக்காது. இனிமேல் ஒரு 400 மெயின்டைன் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கறிக்கடை எல்லாத்துலேயும் மதுரையிலையும் சரி, மதுரையிலாம் கம்மியாக இருந்ததெல்லாம் இப்போ நல்லா கூட்டிட்டாங்க. 900 ரூபா 1000 ரூபா 1100 வரைக்கும் தனி கறியெல்லாம் கூட்டிருச்சு, எலும்பு கறியும் கூட்டிருச்சு. அதனால் இனிமேல் ஆடு பண்ணையாளருக்கு ஓரளவுக்கு வரக்கூடிய காலங்களில் நல்லா தான் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. குட்டிகள் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ குட்டி, இந்த மொத்த குட்டியும் நம்ம வீராக்கு தென்காசி வீராக்கு தான் பிடிச்சி ஏற்றி விட்டாச்சு. குட்டி எல்லாமே நீங்கள் கிட்டத்தட்ட இதை கறி குட்டினே சொல்லிடலாம். நல்லா அதாவது இது வந்து வீராக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவன் நல்லா வளர்க்குற ஆள் தான். அவனுக்கு நல்ல அனுபவம். கொஞ்சம் உடம்பு சரியில்லை. குட்டி இதையும் வீராக்கையும் ஏற்றி விட்டாச்சு. கிட்டத்தட்ட நம்ம கணக்கு இல்லாமல் இன்றைக்கி வாங்கியிருக்கோம். அதாவது முதல்லலாம் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சு சொல்லிடுவோம். ஒரு 5-6 பேர் வருவாங்க 5 மாவட்டத்திலேருந்து. நம்ம கரெக்டாக யோசித்து சொல்லிடலாம். இன்றைக்கி வந்தவங்க எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் போனாங்க, எந்த வியாபாரத்தை எவ்வளோக்கு வாங்கினாங்க, எவ்வளோக்கு முடிஞ்சுன்னே தெரில. அந்தளவுக்கு குழப்பமாயிடுச்சு. அதனால் நான் சம்சார் எப்போ வந்தாலுமே குட்டி வரவங்க 2 பேர் கூட வாங்க, விலை எவ்வளோக்கு முடிஞ்சு, எத்தனை குட்டி இருக்குது, குட்டி மாட்டாமல் பக்கத்துலேருந்து பார்த்து டிரைவர் நம்ம ஏற்பாடு பண்ணி கூட இங்கே ஏற்றிடுங்க. நம்ம எல்லாரையும் நம்ம நம்பி இருக்காதீங்க. நாம் ஒரு இடத்துல தீர்த்து விட்டோன்னு சொன்னால் குட்டி முடிஞ்சோன்னா நீங்கள் பக்கத்தில் நின்று அந்த குட்டி மாறாமல் பார்த்துக்கிட்டு, அந்த குட்டி 100 குட்டி இருக்குன்னா 100 குட்டிக்கு 10,000 ரூபா டோக்கன் எடுத்து தந்துடுவாங்க. குட்டி புருவ இருக்கா என்ன இருக்கான்னு வியாபாரி பார்த்து, அதாவது பெட்ட குட்டி இல்லைன்னு சொல்லிட்டா அது நம்ம தான் பொறுப்பு. ஆடுகளை வந்து நம்மளை நம்பி சொல்லிடுவாங்க, நம்மளும் வியாபாரி நம்பி ஏற்றி விட்ருவோம். வியாபாரி நம்மளை பெரும்பாலும் ஒரு 99% வியாபாரி வந்து பெட்ட குட்டி இல்லைன்னு சொன்னால் அந்த புருவை இல்லைன்னு தான் கரெக்டாக சொல்லுவாங்க. நம்மகிட்ட அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக பண்ணுறாள். நம்மளை இந்த மாதிரி ஏதாவது புருவை இல்லை நோய் இல்லை குட்டின்னு ஏற்றி விட்டாங்கன்னா அடுத்து நம்ம அவங்கள்ட்ட போக மாட்டோம். அதனால் அதுதான் இப்போ ஆடுகளத்தில் நீங்கள் குட்டி வாங்குறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் நம்மளை மீறி நமக்கு தெரியாமல் எதையும் செய்ய மாட்டாங்க. எல்லாம் தெளிவாக சொல்லிடுவாங்க. அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய பக்கபலம். கண்டிப்பாக இந்த வரக்கூடிய இந்த மாதம் எண்டில் கூடிய சீக்கிரம் ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லோரும் இந்த யார் கிளாஸ் அட்டன் பண்ண நினைக்கிறீங்களோ கீழே தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் லேசாயிரும். ஏன்னா டெய்லி 2 பேர் காரில் வர்றாங்க, பஸ்ஸில் வர்றாங்க. நம்ம சில நேரம் நம்ம போய் பைக்கில் கூட்ட வர வேண்டியதாக இருக்குது. நமக்கு ரொம்ப அலப்பறையாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாருமே இவங்க எல்லாம் சந்தையில் கூட்டல நம்மகிட்ட ட்ரைனிங் எடுத்து குட்டி வாங்க வந்தவங்க தான். எந்த அளவுக்குனா நமக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. விடிய நம்ம வந்து எல்லோரும் பொறுமையாக இருந்தாங்க. எனக்கு ஒரே ஒரு கவலை, நடராஜ் அவர் தான் கொஞ்சம் வயசாளி. அவர் கடைசி வரைக்கும் உட்காந்துட்டே இருந்தார். ஒரே ஒரு பிரச்சனை, வண்டி காரணமாக அவருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு 30 குட்டிக்காண்டி மெனக்கெட்டு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போனால் அது வந்து அவருக்கு பெரிய லாபம் இருக்காது. அதனால் நம்ம பொறுப்படுத்திட்டோம். நீங்கள் போங்க, நம்மளை நம்பி போங்க. உங்களுக்கு 30 குட்டி நம்ம அடுத்த வாரம் ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா திருப்பூர் பக்கம் நம்ம ஏற்பி விட்டுருவோம்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அதை நம்ம செய்வோம். அதுக்கட்டும் இல்லாமல் இந்த கடையத்துலேருந்து பிரபாகரன் சொல்லி வந்திருந்தார். இன்னொன்று நம்ம சொல்கிறோன்னா, வர்றவங்களுக்கும் உங்களுக்கு அனுபவம் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆடுகளத்தை நம்பி அவங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு நீங்கள் வாங்கிட்டு போகணும். இங்கே நம்ம வாங்கி கொடுத்த எல்லா பருங்குட்டிகளையும் கடையத்துலேருந்து பிரபாகரன் இல்லை இது எல்லாம் சின்ன குட்டி பால்குடி குட்டின்ட்டார். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆடுகளை ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது எப்படின்னா, ஒன்று உங்களுக்கு அனுபவம் இருக்கணும், இல்லைனா எங்களை நம்பி நீங்கள் வாங்கிட்டு போகணும். இப்போ உங்களுக்கு இன்றைக்கி வாங்கி கொடுத்த குட்டி எந்த காலத்துலேயும் கிடைக்காது. அதை நீங்கள் சின்ன குட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆடுகளை வந்து ஒரு ட்ரைனிங் எடுக்கணும். எது எத்தனை கிலோ, எது பால் குட்டி அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரியலன்னா நீங்கள் நான் எவ்வளோ பெரிய ஆடுகளை எவ்வளோ பெரிய அனுபவசாலியாக இருந்தாலும் அந்த மாதிரி ஆளுகளுக்கு வாங்கி கொடுக்க முடியாது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, புரிதலுக்காக சொல்கிறேன். சில பேர் தண்ணி போட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
குட்டி வேணும், நம்ம வரக்கூடிய இந்த மாதம் எண்டில் வைப்போம். நீங்கள் ஏதாவது கிளாஸ் வரணும்னா நம்ம வாட்ஸ்அப்புக்கு இந்த தேட்டர் புக் பண்ணிக்கோங்க. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட உதவிக்கு மிக்க நன்றி.